ஹாய் ஹலோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு மினி விளாக் தான். இது எந்த இடம்னு பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் உள்ள லைட் ஹவுஸ். ஸோ நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இங்கே அடிக்கடி வருவோம். பட் இப்போ ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இதை நல்லாவே மெயின்டைன் பண்ணி ஒரு குட்டி பார்க் மாதிரி வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் சரி இந்த டைம் வந்து பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் வந்திருந்தோம். ஸோ உள்ள என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா பார்க்கும்போதே ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இங்கிட்டு இந்த மேடை மேலே ஏறி பார்க்கும்போது ஃபுல் வியூவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ கடற்கரை ரொம்ப பக்கமாக இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது பாம்பன் பாலம், அப்புறம் அங்கே கடற்கரை போட்டு அப்படின்னு எல்லாமே ரொம்ப கிளியராக தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த கலங்கரை விளக்கம் தான் எங்கள் மீனவர்களுக்கு வந்து ரொம்பவே முன்ன ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லலாம். இந்த வெளிச்சத்தில் தான் நாங்கள் வந்து கரையை வருவோம் அப்படின்லாம் எங்கள் வீட்டில் பெரியவங்க சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இது மேலே ஏறி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இங்கே பாருங்கள் பாம்பன் பாலம், ஜூம் பண்ணி காட்டுற எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. சரி இது உள்ளே போய் ஏறி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த படியெல்லாம் பார்த்தீங்கன்னாலே ஒரு குட்டி குட்டி படி. ஸோ நமக்கு வந்து சுருள் சுருளாக அப்படி இருந்துச்சு. நம்ம என்ட்ரன்ஸ்லேயே லைட் ஹவுஸ் டவர் அப்படிங்கிற ஒரு போர்டு, பக்கத்தில் ஒரு குட்டி ரூம் இருந்துச்சு. ஸோ மேலே ஏறும்போது வந்து ரொம்பவே கவனமாக ஏற வேண்டியது இருந்துச்சு. சின்ன படி அப்படிங்கிறதுனாலையும் சரி கொஞ்சம் வந்து வழுக்கிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதனாலையும் இது பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஒரு சன்னல், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஒரு சன்னலும் இருந்துச்சு. ஸோ மேலே ஏறியாச்சு ஒரு வழியாக. பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ பாருங்களேன், இது பார்க்கும்போதே ரொம்ப வந்து அமேசிங்காக தெரிஞ்சுச்சு. அந்த கடற்கரையை ஒட்டின வீடுக இது வந்து அதிகமான வந்து காற்றுக்கு வந்து உள்ளே வந்து தண்ணி வந்துடும். ஸோ அப்புறம் கொஞ்சம் சீசன் கழித்து தண்ணி உள்வாங்கிரும். இப்படி வந்து நமக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது இந்த அலையும் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ வந்து பார்த்திங்கனாலே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஃபுல் வியூவும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். என்ட்ரன்ஸ் வந்து 10 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் தான். பட் கடையெல்லாம் இன்னும் வந்து ஓப்பன் பண்ணலை உள்ள. ஸோ கான்ட்ராக்ட் எடுத்து இனிமேல் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஸ்நாக்ஸ்லாம் வெளியே இருந்து வாங்கிட்டு வர்ற மாதிரியே இருந்துச்சு. ஸோ பாருங்கள், இந்த இடம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது எவ்வளோ பிரம்மாண்டமாக தெரிஞ்சிச்சு, இப்போ எவ்வளோ குட்டியாக தெரியுது அப்படின்னு. பக்கத்தில் உள்ள வீடுக, அப்புறம் அங்கே உள்ள சர்ச்சு, அப்புறம் மொபைல் டவர் அப்படின்னு எல்லாமே வந்து ரொம்ப கிளியராக பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ மேலே நிற்கவே அப்படி ஒரு பயமாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி குட்டி ஒரு அந்த ஹாஸ்பிட்டாஸ் போட்டு அது ஒரு கட்டடம் மாதிரி கட்டியிருந்தாங்க. டேபிள்லாம் போட்டிருந்தாங்க. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இங்கே ரூம்ஸ்லாம் கூட அவைலபிள் இருக்குது. பட் இன்னும் ஓப்பன் பண்ணலை அதெல்லாம். பட் நமக்கு ரூம்ஸ்லாம் கேட்டால் கூட கிடைக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த இறங்குற ஸ்டார்டிங் படி. அதில் வந்து இது வந்து கம்பி படி. நாங்கள் சின்ன பிள்ளையில் போகும்போது இது வந்து மரக்கட்டையாக இருந்துச்சு. ஸோ இப்போ கம்பியில் போட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் நிறைய மினி விளாக், அப்புறம் சமையல் வீடியோலாம் வரும். ஸோ கண்டிப்பாக என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு ஜாலியாக வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.